ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான இனிப்பு குழா புட்டு செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1/4 கப் சுடு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி எனக்கு செலவாச்சுங்க. இந்த அளவுக்கு புட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இட்லி தட்டை வச்சு ஒரு காட்டன் துணியை விரித்து நம்ம ரெடி பண்ண மாவு சேர்த்து துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்து இப்போ காட்டன் துணி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம மாவு நல்லா வந்துடுச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி திரிச்சா திரி மாதிரி நல்லா திரிஞ்சு வரணுங்க. இது சரியான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம புட்டுல 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து துருவி வச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. கடைசியா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம ரெடி பண்ண புட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு துருவி வச்ச தேங்காய் துருவலும் சேர்த்து கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்து இதுக்கு மேலே புட்டு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கிளாஸை திருப்பி வச்சா குழா புட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான குழா புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. வீட்டுல புட்டு மேக்கர் இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிற கிளாஸை வச்சு இந்த மாதிரி குழா புட்டா ரெடி பண்ணலாம். பசங்க குழா புட்டு கேட்டா இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்டின்னு ஸ்வீட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.